அப்போ கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு தெரிஞ்சுட்டோமா? இது வெறுமை தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. இப்போ எந்தெந்த கோணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். 1, பகவானுக்கு தொண்டு புரிஞ்சாகணும். 2, பாகவதர்களுக்கு தொண்டு புரிஞ்சாகணும், மனிதனுக்கு தொண்டு புரியணும். 3, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தொண்டு புரியணும். இதுதான் கலியுகத்துக்கு ஏற்ற காரியம். 4 யுகத்துக்குமே இது சிறப்பு. 3 பேர், பகவான், பாகவதர்கள், ஜீவராசிகள். இந்த 3 பேருக்கும் தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது சுலபம். இதில் மன வேலையை விட உடம்பு வேலை நிறையா இருக்கணும். அது முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்கறதுனா கடினம், உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னா எளிது. பகவானுக்கு தொண்டு புரியணும், ஆனால் தியானம் பண்ணுறது கஷ்டம். பாகவதாளுக்கு தொண்டு புரியணும், ஓஹோன்னு அவர்களை நினச்சி பல்லாண்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு புரியணும், அப்படியே எல்லா ஜீவராசிகளும் ஓஹோன்னு இருக்கணும்னு தியானம் பண்ண எங்களுக்கு தெரியாது. இது 3மே எங்களால் ஆகாது. இப்போ நித்தியம் பெருமானுடைய உட்காந்து ஜகத்தெல்லாம் வாழணும், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு 1 மணி நேரம் தியானம் பண்ணுன்னா பண்ணுவோமா? சாமி, நாங்கள் நன்னா இருக்கணும்னு தியானம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீர் எங்கேயோ சிங்கம் புலி ஆடு புலி எல்லாம் நன்னா இருக்கணும் தியானம் நாங்கள் என்ன ரிஷியா? யோகிகளும் இல்லை, ரிஷிகளும் இல்லை. அவர்கள் தியானம் பண்ணுறா ஜகத்தே வாழணும், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் 1 நூற்றாண்டிரும்னு சொல்கிறோம்னால் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்ணுறவா முனிவர்கள். நம்மால் முடியாது. அவள் 1,00,000 வருஷம் தியானம் பண்ணுவா. எதுக்கு பண்ணியிருந்தீர்? 10,000 வருஷம் ஒரு யாகம் பண்ணுவா. எதுக்கு பண்ணியா? லோகக்ஷேமார்த்தங்கிறா. உலகமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ மூலையில் இருக்கா பாருங்க. நாம் ஒன்றும் அந்த கோட்டியில் இல்லையே. இப்போ நாம நன்னா இருக்க தியானம் கூட நம்மளால் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யலாம்னால், சரி தியானம் பண்ண வேண்டாம், உடல் உழைப்பால் கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ? அப்படி தான் இருக்கணும். இப்போ கலியுகத்தில் எளிய மார்க்கம்னு சொன்னால் உடல் உழைப்பு மார்க்கமாக இருக்கணும். 2வது ரொம்ப முக்கிய தேவை. இப்போ கலியுகத்தில் என்ன மார்க்கமோ அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதா இருக்கணும். வெறும் மோட்சம் கொடுக்கறதா இருந்தால் பிரயோஜனப்படாது. அதுதான் முன்னாடியே இருந்திருக்கே இப்போ. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஆசை பெருகி போத்தோ இல்லையோ, நேர மோட்சத்துக்காக எல்லாம் கேட்க வந்திருக்கலாமே. கலியுக தர்மம் என்னன்னுட்டு உபன்யாசம் கேட்குறதே கலியுக தர்மம். நீங்கள்லாம் தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணியிருக்கீள் அப்படின்னு தூத்துக்குடியில் இருக்கிற பெருமாள் இங்கே வந்து இங்கேருந்து உங்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, கிளம்பிடலாமா? நேராக அவர் வந்து எல்லாம் ஆச்சே, நீங்கள்லாம் ரொம்ப நன்னா சிரிச்சுன்னு கேட்டிருக்கீங்களே, அப்படியே சிரிப்போடு வாங்கோ கிளம்பலான்னு சொன்னால் உடனே சிரிப்பு மாறிடும். இப்போ என்ன சிரிப்பு சிரிச்சுன்னு இருக்கமோ அப்புறம் சிரிக்க மாட்டோம். சாமி, ஏதோ உபன்யாசம் 3 நாள்னு போட்டால் கேட்க வந்தால் அதுக்குன்னு திடீர்னு கலியுக தர்மம் பண்ணால் மோட்சம்லாம் போனோம், அதெல்லாம் நாங்கள் தயாராகவே இல்லை. இப்போ